கருப்பை தொடர்பாக யாருக்கும் எந்த பாதிப்பும் இருந்ததே கிடையாது. சானிட்டரி நாப்கின் அப்படிங்கிற நஞ்சு இப்போ அறிமுகமாகியதோ அப்போதுதான் கருப்பை சார்ந்த பிரச்சனைகளும் அறிமுகமாகிவிட்டது அப்படிங்கிற உண்மை தெரிஞ்சுக்கலாம். சரி, இப்போ இந்த நாப்கின் எந்த மூலப்பொருளில் தயாரிக்கப்படுது, அதை எப்படி தயாரிக்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். நாப்கின் மூலப்பொருட்கள்: கச்சா எண்ணெய், குப்பை காகிதங்கள், பழைய அட்டைகள், மரக்கூழ், நெகிழி, பூச்சி மற்றும் பூஞ்சான கொல்லி, நறுமணப் பொருட்கள். இது அனைத்தையும் சேர்த்து தான் உங்கள் உடலில் சென்சிட்டிவான பகுதியில் பயன்படுத்துகிறீங்க. நாப்கினை தயாரிக்கிறதுக்கு முன்னாடி அதுக்குள்ளே வைக்கப்படுற பஞ்சு, அதை தான் முதல்ல தயாரிப்பாங்க. அது காட்டன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம், ஆனால் அதுதான் கிடையாது. பழைய காகிதங்கள், அட்டை பெட்டி சாமான்கள், மரக்கட்டைகள், இதையெல்லாம் பிரம்மாண்ட கலன்களில் நீர் மற்றும் சில ரசாயனங்களை ஊற்றி கொதிக்க வச்சு முதல்ல கூழாக்கிடுவாங்க. அப்புறம் இந்த கூழில் பல்வேறு விதமான ரசாயனங்களை கலந்து அதை பஞ்சு போல் மாற்றுவாங்க. இந்த பஞ்சு முதல்ல ஒரு பழுப்பு கலர், அதாவது ப்ரௌன் கலரில் தான் இருக்கும். ஏன்னா வெள்ளையாக இருந்தால் தான் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அப்படிங்கிறதுனால இந்த ப்ரௌன் கலரை மாற்றுறதுக்காக பல ப்ளீச்சிங் ஏஜென்ட், கெமிக்கல்கள், அதாவது ரசாயனத்தை பயன்படுத்துவார்கள். குளோரின் டை ஆக்சைடில் ப்ளீச் செய்தவுடன் அந்த பஞ்சு பளிச்சிடும் வெண்மை நிறத்திற்கு மாறிடும். ஸோ இப்பொழுது நாப்கினை தயாரிக்க முதல் லேயராக நான் ஓவனை எடுத்துக்கொள்வாங்க. பிறகு வெண்மையாக்கிய பஞ்சை எடுத்து அதில் சூப்பர் அப்சார்பன்ட் பாலிமர் SAP என்னும் ரசாயனத்தை கலப்பாங்க. இது எதுக்கு அப்படின்னா, உதிர திரவத்தை ஈர்த்து திடப்பொருளாக அது மாற்றிடும். எந்த அளவுக்கு ஈர்க்கும்னா, இந்த SAP தன்னை விட 30 to 60 மடங்கு திரவத்தை ஈர்த்து திடப்பொருளாக மாற்றிடும் சக்தி படைத்தது. இன்னும் அப்சார்பிங் கெப்பாசிட்டி அதிகரிக்கணும்னா மெலிசான நாப்கின்களில் ரேயான் கெமிக்கலை பயன்படுத்துவாங்க. அதுக்கப்புறம் கடைசி லேயராக பிளாஸ்டிக்கை பயன்படுத்துவாங்க. அப்போது தான் உதிர திரவம் நாப்கினை தாண்டி வெளியில் வராது. மேலும் இதில் உதிர ஸ்மெல் சில பேருக்கு பிடிக்காது. அப்படிங்கிறதுக்காக அந்த வாசனையை மாற்ற ரசாயன நறுமணப் பொருட்கள், ஃப்ரேக்ரன்ஸ் டியோடரன்ட் சேர்க்கப்படுகிறது. இன்னும் பல ரசாயனங்கள், இதெல்லாம் சேர்த்து ஒரு வழியாக அந்த 3 லேயர்களும் தயாராகிறது. பிறகு இந்த 3 லேயர்களுக்கும் கெமிக்கல் கம் கொண்டு ஒட்டப்பட்டு அழகான முறையில் பேக் செய்யப்பட்டு உங்கள் வீட்டுகளுக்கு கண்களுக்கு விருந்தா ஆடலாம், ஓடலாம், விளையாடலாம் அப்படின்னு விளம்பரம் செய்யப்படுது. தெரியாம தான் நிறைய பேர் வாங்கி பயன்படுத்துகிறாங்க. இதுக்குள்ளே இவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் யாரும் வாங்க மாட்டாங்க. அந்த பஞ்சை குளோரின் டை ஆக்சைடு கொண்டு ப்ளீச் செய்தார்கள் அல்லவா, அதை வெண்மையாக வாங்கி பழக்கப்பட்டவங்களுக்கு அதன்